அனைவருக்கும் வணக்கம். நான் பால் பிரின்ஸ்லி ராஜ்குமார், மாவட்ட வருவாய் அலுவலர், தருமபுரி மாவட்டம். நம்ம எல்லாரும் இப்போ ஒரு முக்கியமான ஒரு திருவிழாவில் இருக்கோம். இது வேற ஒன்றும் இல்லை, தேர்தல் திருவிழா. வர இருக்கிற ஏப்ரல் 19ஆம் தேதி நமக்கு தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க இருக்கிறோம். இது நமக்கு ஒரு முக்கியமான ஜனநாயக கடமை. வாக்களிப்பது ஒவ்வொரு குடிமகனின் முக்கியமான ஜனநாயக கடமையும் உரிமையும் ஆகும். இந்த ஜனநாயக கடமையை நாம் நிறைவேற்ற மூலமாக ஒரு சிறந்த தலைவரை, நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல தலைவரை நாம தேர்ந்தெடுக்க முடியும். அனைவரும் அதனால இந்த முக்கியமான தேர்தலில் எந்த ஒரு தூண்டுதலும் இன்றியும் எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். பணம் மற்ற பொருட்களுக்கு நாம் அடிமையாக கூடாது. வாக்களிப்பது நம்மளுடைய பெருமையாக இருப்பதால் நம்முடைய ஓட்டு நிச்சயமாக விற்பனைக்கல்ல. ஸோ ஆகவே ஒவ்வொரு குடிமக்களும் மறக்காமல் ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற உறுதியாக நாம் ரெடியாக வேண்டும். மேலும் நாம் ஒவ்வொருவரும் பணம், பொருள் போன்றவற்றுக்கு அடிமையாகாமல் நம்முடைய ஓட்டு மிக முக்கியமான ஓட்டு. ஒவ்வொரு வாக்கும் மிக மிக நம்முடைய ஜனநாயகத்தோடைய வலிமைக்கு மிக மிக முக்கியம். ஆகவே ஒவ்வொரு வாக்காளர்களும் இந்த ஏப்ரல் 19ஆம் தேதி எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல், எந்த ஒரு இச்சைக்கு அடிமையாகாமல் நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். நாம் வாக்களிப்பதன் மூலம் நாம் ஒரு சிறந்த ஜனநாயக ஒரு அரசை உருவாக்க முடியும். நமக்கு நல்ல முன்னேற்றத்தையும் டெவலப்மெண்ட்டையும் உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியும். ஆகவே இந்த ஏப்ரல் 19ஆம் தேதி எந்த வேலைகள் இருந்தாலும் மறக்காமல் சென்று ஒவ்வொருவரும் வாக்களிப்போம். நம்முடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவோம். நன்றி. வாக்களிப்போம். 100% வாக்களிப்போம். 100% வாக்களிப்போம்.